முக்கிய செய்திகள். பாஜக தொண்டர்கள் மீது போலீசார் பயங்கர தாக்குதல். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அமளி. லோக்பால் மசோதா விவகாரம். கைது செய்தால் சிறையிலும் உண்ணாவிரதம் இருக்க அண்ணா ஹசாரே முடிவு. நாடாளுமன்றத்தில் பேசவிடாமல் தடுக்கும் எதிர்க்கட்சிகள். ப. சிதம்பரம் கண்டனம். தனி தெலுங்கானா கோரி போராட்டம் தீவிரம். ஹைதராபாத்தில் முழு அடைப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்திற்கு வெளியே பாஜக தொண்டர்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி குறித்து விவாதம் நடத்த கோரி பாஜக உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டி ஊழலில் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித்திற்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என்று கோரி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சுரேஷ் கல்மாடியின் நியமனம் குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கான் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பாஜக அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் இதற்காக கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். இதனால் கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியது. இன்று காலை நாடாளுமன்ற அலுவல் தொடங்கியதும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுப்பிய கோஷம் காரணமாக பிற்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே நேற்று மாலை பாஜக தொண்டர்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்றும் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பியதால் மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து 3வது நாளாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டதால் இப்பிரச்சினைக்கு முடிவு காண முடியாமல் மத்திய அரசு திணறி வருகிறது. ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வலியுறுத்தி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே கலந்து கொண்ட பேரணி மும்பையில் நடைபெற்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் விவகாரங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை அளிக்கும் வகையில் லோக்பால் மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த லோக்பால் சட்டத்தில் பிரதமர், நீதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இணைக்க வேண்டும் என்பதில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே உறுதியாக உள்ளார். எனினும் மத்திய அரசு தரப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள லோக்பால் மசோதாவில் பிரதமர் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் இணைக்கப்படவில்லை. வலிமையற்ற லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைவருக்கும் சமமான லோக்பால் மசோதா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மும்பையில் நேற்று பேரணி நடைபெற்றது. இதில் அண்ணா ஹசாரே உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து டெல்லியில் இன்று நாடாளுமன்ற நிலைக்குழுவை தாம் சந்திக்க இருப்பதாக அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். जहां जगह मिलेगी, अगर सरकार ने जगह नहीं दी जेल में बैठ जाएंगे, चलो जेल में डालो हमें. தமது உண்ணாவிரத போராட்டத்திற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் சிறையிலும் தமது போராட்டம் தொடரும் என்று அவர் உறுதிபட கூறினார். நாடாளுமன்ற விவாதங்களில் அரசு பதிலளிக்க எதிர்க்கட்சிகள் அனுமதிக்கவில்லை என்று உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து குறுக்கிடுவதால் உரிய விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை என்றும் இதனால் அவையின் நடவடிக்கைகள் முடக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நாடாளுமன்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகளின் குறுக்கீட்டால் பட்டியலிடப்பட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த இயலாத சூழல் உருவாக்கியுள்ளதாகவும் கணக்கு தணிக்கை குழு அளித்த அறிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சிகள் பெரிதுபடுத்தி அமளியில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் காமன்வெல்த் மற்றும் ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகார்களில் முடங்கி வருகிறது. தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க கோரி மாணவர் கூட்டமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ள முழு கடையடைப்பு போராட்டம் காரணமாக ஆந்திராவில் பதற்றம் நீடிக்கிறது.
தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரும் போராட்டம் தற்போது ஆந்திராவில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் தனி தெலுங்கானா கூட்டமைப்பின் ஒரு பிரிவான மாணவர் கூட்டமைப்பினர் இன்று மாநிலம் தழுவிய கடை அடைப்பிற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி இன்று தெலுங்கானா பகுதிகளில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு இருந்தன. அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க மாநிலம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களிலும் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் ஓடும் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நடைபெற்று வரும் மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரும் மசோதாவை நிறைவேற்றாவிட்டால் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக தனி தெலுங்கானா கூட்டமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முன்னாள் ஆளுநர் டாக்டர் பி.சி. அலெக்சாண்டர் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. சிறிது காலமாக அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து முகப்பேரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று அதிகாலை உயிர் பிரிந்தது. அவருக்கு அக்கம்மா அலெக்சாண்டர் என்ற 88 வயதான மனைவியும் 4 பிள்ளைகளும் உள்ளனர். நாளை மறுநாள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை முகப்பேர் மெட்ராஸ் மிஷன் மருத்துவமனை அரங்கத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படும். பின்னர் சனிக்கிழமை கேரளாவில் மாவேலிக்கரையில் இறுதி சடங்கு நடைபெறும். பி.சி. அலெக்சாண்டர் மறைவிற்கு ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பி.சி. அலெக்சாண்டர் அமைதியாக இருந்து நாட்டுக்கு அரும்பெரும் தொண்டாற்றியவர் என்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். தமிழக முன்னாள் ஆளுநர் பி.சி. அலெக்சாண்டர் மறைவையொட்டி கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அவரது முதன்மை செயலராக இருந்து பல்வேறு அரிய நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த காரணமாக இருந்தவர் பி.சி. அலெக்சாண்டர் என்று தெரிவித்துள்ளார். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருந்த அவரது திறமையைக் கண்டு அவருக்கு மத்திய அரசின் செயலாளர், தமிழக, மகாராஷ்டிர மாநிலங்களின் ஆளுநர், இங்கிலாந்தின் தூதர் போன்ற பதவிகள் அலெக்சாண்டரை தேடி வந்தன என்றும் கேப்டன் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்தபோது ஆளுநராக இருந்த பி.சி. அலெக்சாண்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி செயல்படுவதோ போல் செயல்பட்டு பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் கருத்தறிந்து செயல்படுத்திய பெருமைக்குரியவர் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பார்த்தீனியம் செடிகளை அழிக்க தனி இயக்கமே செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை அவை கூடியதும் கேள்வி நேரம் தொடங்கியது. அப்போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, விவசாய நிலங்களில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு பார்த்தீனியம் எனப்படும் விஷச்செடிகளால் ஆபத்து ஏற்படுவது குறித்து தகவல் கிடைத்ததாகவும் இதை அழிப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மதுரை திருமங்கலத்தை அடுத்துள்ள டி. கல்லுப்பட்டியில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டப்படும் என்றும், கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். கேள்வி நேரம் முடிந்ததும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தனர். சிவகாசியில் ஏற்பட்ட பட்டாசு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகையை அதிகரித்து தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் குணசேகரன் பேசுகையில், விபத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை அளிக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற பட்டாசு குடோன்களை தீவிரமாக ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் செல்லப்பாண்டியன், பட்டாசு விபத்தில் பலியானவர்களுக்கு நிர்வாக தரப்பில் 4 லட்சம் ரூபாயும், முதலமைச்சர் பொது நலநிதியில் இருந்து 1 லட்சம் ரூபாயும், ஈமச்சடங்குகளுக்காக 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பட்டாசு தொழிற்சாலைகளை ஆய்வு நடத்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் கல்வியாண்டு முதல் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்காக தேசிய அளவில் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று இந்திய மருத்துவக் கழகம் தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்துவது போல் மருத்துவ படிப்புகளுக்கும் ஒரே நுழைவுத் தேர்வு நடத்த இந்திய மருத்துவக் கழகம் திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களை தேர்வு செய்வதற்கு பொது நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த தேர்வுக்கான அறிவிப்பு உள்ளிட்ட பல தகவல்கள் விரைவில் இந்திய மருத்துவக் கழக இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது. இந்த தேர்வு மூலம் 2012-2013 ஆண்டுக்கான மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களை தேர்வு செய்யப்படுவார்கள். பொது நுழைவுத் தேர்வுக்கு தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதிலும் உச்சநீதிமன்றம் பொது நுழைவுத் தேர்வுக்கு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக முழுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா கிராமப்புற மாணவர்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ராபேக் தான். ஏன்னு சொன்னோம்னா இப்போ ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் வச்சோம்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிராமப்புற மாணவன் எழுதினான்னா அவன் ஜம்மு காஷ்மீரோ இல்லை ஹரியானாவோ அந்த மாதிரி சீட் கிடைச்சா அங்கெல்லாம் போய் அவனால் படிக்கவும் முடியாது. ப்ளஸ் இது சென்ட்ரல் போர்டு சிலபஸ்னால அவனால் கோப்பப் பண்ணவும் முடியாது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள கடைசி நிலவரையை திறப்பது தொடர்பாக தேவ பிரசன்னம் எனப்படும் இறை அனுமதி கேட்கும் நிகழ்ச்சி இன்று 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் நிலவரைகளில் இருந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான பொக்கிஷங்கள் கைப்பற்றப்பட்டது. சுமார் 6 அறைகள் கொண்ட இந்த நிலவரையில் 5 அறைகள் திறக்கப்பட்டு அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள பொக்கிஷங்களை கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 6வதாக உள்ள நிலவரை இதுவரை திறக்கப்படவில்லை. 5 அறைகளில் கிடைத்த பொக்கிஷத்தை விட அதிகமாக இங்கிருந்து கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்த வேளையில் இந்த அறையை திறந்து பார்த்து ஆய்வு நடத்த புதிய குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இந்த குழு 6வது நிலவரையை திறந்து பார்க்க முயன்றது. அப்போது அந்த கதவுகளில் வித்தியாசமான முறையில் பாம்பு உருவங்கள் வரையப்பட்டுள்ளதோடு பூட்டுகளும் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து இந்த 6வது நிலவரையை திறந்து பார்ப்பது குறித்து தேவ பிரசன்னம் எனப்படும் இறை அனுமதி கேட்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கோவில் தலைமை தந்திரி பரமேஸ்வரன் நம்பூதிரி தலைமையில் நேற்று முன்தினம் தேவ பிரசன்னம் பார்க்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. காலை 8:30 மணிக்கு ராசி பூஜையுடன் தொடங்கிய நிகழ்ச்சி 10:30 மணி வரை நீடித்தது. 2வது நாளான நேற்று பார்க்கப்பட்ட ஜோதிடத்தில் இயற்கை சீற்றம் ஏற்படும் என்ற செய்தி வந்ததாகவும் நகைகள் அடங்கிய அறைகள் திறக்கப்பட்டதால் சாமி குத்தம் ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் ஜோதிடர்கள் கருதுவதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் 3வது நாளான இன்று தேவ பிரசன்னம் முழுமையாக முடிவடைந்த பின்னரே இந்த விவகாரத்தில் முடிவு ஏற்படும் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. மதுரை மார்க்கெட்டில் ஆயுதங்களுடன் மாமூல் வசூலித்த திமுக கவுன்சிலர் கைது. தனிப்படை போலீசார் நடவடிக்கை. சங்கரன் கோவிலில் நடைபெற்ற ஆடி தபசு தேரோட்ட விழா. ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.